வணக்கங்க. என்னோட பேர் கவிதா. திருவரங்கம் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிலத்தை, நம்முடைய தாய் தமிழ் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறடைய இந்த திராவிட கட்சிகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க செஞ்ச சாதனையினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த பேரணி. அவங்க எல்லாம் சரியா செஞ்சிருந்தா இந்த பேரணியோ இந்த பொதுக்கூட்டமோ அதுக்கான அவசியமே வந்திருக்காது. அவங்க எதையுமே பண்ணல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு இதை நம்ம நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப முக்கியமா என்ன சொல்லணும்னா, சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சமூக நீதினா எந்த சமூகத்துக்கான நீதிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது தமிழர்களுக்கான நிலம். எங்களுடைய தாய் நிலத்துல இங்க எந்தெந்த சமூகங்கள் இருக்குதோ அவங்கள சரியாக கணக்கிட்டு அந்தந்த சமூகங்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றோமே தவிர, மற்றபடி ஜாதியா பிரிஞ்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யலைங்கிறத முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு தவறான பிம்பத்தை இந்த போலி சமூக நீதி கும்பல் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த சமூகத்துல கட்டமைச்சு வச்சுட்டாங்க. அப்ப அதை உடைச்சு உண்மையான சமூக நீதினா என்ன, அந்த சமூக நீதிக்கான தேவை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இது நம்மளுடைய பிறவி கடமை. இது அதை செய்யறதுக்கான முன்னெடுப்பு தான் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல நம்ம எல்லாருமே ஒன்னா கூடியிருக்கிறோம். அடுத்தது பஞ்சம நில மீட்பு. எல்லாரும் நினைக்கிறாங்க பஞ்சம நில மீட்பு அப்படிங்கிறது ஆதித்தமிழர்களுக்கான ஒரு உரிமை மீட்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. ஆதித்தமிழர்களுக்கு மட்டும் பஞ்சமி நிலம் கொடுக்கப்படல, எல்லாரும் அதாவது மற்ற சமூகங்களுக்கும் அவங்களுக்கு அடுத்த நிலையில இருந்த சமூகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்களுடைய நிலம் எப்படின்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா பஞ்சமி நிலம் அவங்க குறிப்பிட்ட அந்த சமூக மக்கள் அவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த நிலத்தை மாத்திக்க முடியுமே தவிர வெளியில யாருக்குமே வாங்கவோ விற்கவோ முடியாதுன்ற நிலைமையில இந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் எங்கே போனது, இந்த கேள்விக்கு இங்க யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. குறிப்பா ரொம்ப மனம் வலிச்சு ஒரு வழியோட நான் இந்த கருத்தை பதிவு பண்றேன். குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே கட்சி தொடங்கின அந்த தலைவர்கள் இன்னைக்கு அவங்க முன்னின்று இதை முன்னெடுத்திருக்கணும். ஆனா அவங்க எதையுமே செய்யல. அண்ணன் அடிக்கடி சீமான் அண்ணன் கிட்ட எல்லா பத்திரிகையாளரும் கேட்பாங்க, நீங்க கூட்டணிக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சு நான் என்ன சாதிச்சிட முடியும்னு அண்ணன் கேட்பாங்க. அதுக்கான விடைதான் இது. 1 சீட்டு 2 சீட்டை ஜெயிச்சாலும் கூட்டணியில போய் உட்கார்ந்துட்டு நமக்கான உரிமையை ஒரு நாள் கேட்க முடியாது. அது எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி தொடங்கினவங்க பஞ்சமி நில மீட்பை முன்னின்று நடத்திருக்கணும். அவங்களால வெளியில வர முடியல, அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்க முடியல. அப்ப அந்த மக்களுக்காக நம்மளால எந்த உரிமையும் வாய் திறந்து பேச முடியாத இடத்துல அந்த 1 சீட்டு 2 சீட்டை ஜெயிச்சு என்ன பயன், என்ன பலன் யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். அப்ப இந்த அரசியல்ங்கிறது எதை நோக்கிய நகர்வு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதனால முதல்ல மக்களுக்கு ஒரு புரிதல் வரணும். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு அழுத்தமாக அதை வலியுறுத்தணும். அதே நேரம் மக்களுக்கும் இதை ஏன் எடுக்க சொல்றாங்கன்ற அந்த உண்மை புரியணும். அதே நேரம் பஞ்சமி நில மீட்பு இதை எங்க போச்சு, அப்ப கார்பரேட் கம்பெனிகளுக்கு நீங்க தாரவாத்து கொடுக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் யாருடையது? எத்தனை இந்த செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். நிலமற்ற கூலிகளுக்கு தான் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனா. உண்மையை சொல்லணும்னா நம்ம வெக்கப்படணும். கொள்ளையடிக்க வந்தவங்கிட்ட இருந்த இறக்கம் கூட இந்த மக்களை வந்து 60 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட உங்களுக்கு இல்லையேங்கிறது எங்களுக்கு வருத்தம் தான். அவங்கள்ட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டு நகரத்துல இருக்கிறவங்கள ஊரை விட்டு ஊருக்கு வெளியில நரகத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யாருக்கானவங்க? ஆனா அந்த மக்களும் நீங்க ஏதாவது பண்ணிருவீங்கன்னு ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நீங்க சொல்வீங்க இல்லையா, நீங்க ஜெயிச்சீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம். ஒவ்வொரு முறையும் மக்கள் தோத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தோல்வியை அவங்களே உறுதி செய்யறதா மனம் வலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா, அப்ப நமக்கான உரிமையை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுதான். இங்க இருக்கக்கூடிய சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் கண்டிப்பா வேணும். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடியது என்னன்னா, 50 பேருக்கான சாப்பாட்டை 5 பேருக்கு கொடுக்கறதும் 5 பேருடைய சாப்பாட்டை 50 பேருக்கு கொடுக்கறதும் இதுதான் 12 காலமா இருக்கு. அப்ப நம்முடைய தாய் நிலத்துல, நம்மளுடைய தமிழர் நிலத்துல நமக்கான உரிமை நம்ம கண்ணு முன்னாடி பறி போகுது. ஆனா இங்க யாரும் கேட்கறதுக்கு இல்ல. உள் இட ஒதுக்கீடுன்ற பேர்லயும் வந்து அங்க ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. 3% இடஒதுக்கீடு வாங்கிட்டு வந்துட்டு 15% இடஒதுக்கீடு எடுத்துக்கிறாங்க. அதையாவது வாய் திறந்து கேட்பாங்களா? அந்த வடிவேல சொல்லுவாங்கல்ல, எப்பா இப்பயாவது பேசு அப்படிம்பாங்கல்ல. இன்னமும் அவருக்கான பாயிண்ட் வரட்டும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பாயிண்ட் வராது. ஏன்னா அது கூட்டணி தர்மம்.
ஆனா இதுதான் கொள்கைக்கான கூட்டணிமாங்க. இது எப்படி கொள்கைக்கான கூட்டணியா இருக்க முடியும்? எந்த மக்களுக்காக கட்சி தொடங்குனீங்களோ கடைசி வரைக்கும் சமரசம் இல்லாம, கூட்டணிங்கிறது வேற. இந்த மக்களுக்காக தான் நான் கட்சி தொடங்கினேன், கடைசி வரைக்கும் அவங்க உரிமைக்காக முன்னாடி நிப்பேன்னு இது வரைக்கும் யாருமே நிக்கலையே. வேங்கை வயலே நிக்க மாட்டேங்கிறாங்க, பஞ்சமணல மீட்பிலே நிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த கட்சி யாருக்காக தொடங்கப்பட்டது, அவங்களுடைய வேலை என்ன? அப்ப அந்த மக்களுடைய உரிமையை எந்த கோணத்துல அவங்க மீட்க போறாங்க? இந்த ராஜ்யசபா, அதாவது நாடாளுமன்றத்துல உறுப்பினரா இருக்கீங்க, சட்டமன்றத்துல உறுப்பினரா இருக்கீங்க, எதை மீட்கிறதுக்கு? அப்போ இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியில இருந்தா மீட்க முடியாது. அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் ஒரு நாளும் நம் மக்களுக்கானவர்கள் இல்ல அப்படிங்கிறது உங்க கூட்டணி தர்மமே நமக்கு வெளிப்படையா சொல்லுது இல்லையா? இப்போ இதை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எங்களுடைய நோக்கம் இவங்களை குறை சொல்றதோ அவங்களை குறை சொல்றதோ இல்லையோ, இங்க இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும், அரசுக்கு எங்களுடைய உரிமையை கொடுங்க. அதாவது கை கட்டி கையேந்தி கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இல்லை, எங்களோட உரிமையோட நாங்க கேட்கிறோம். அதை கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. இன்னமும் நீங்க மத்திய அரசு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறது, காக்கா காலில் கட்டி விடுறது, இந்த கதையெல்லாம் இனிமே நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இன்னும் தாத்தா காலத்து திமுகனா அந்த சர்க்காஸ்டிக்கா பேசுவீங்களா, அதுக்கு வேணா நீங்க சொல்லலாமே தவிர, இன்னைக்கு நீங்க பேசுனத உலகம் பூரா உள்ளங்கையில வச்சு பாத்துட்டு இருக்காங்க. நேத்து என்ன பேசுனீங்க, இன்னைக்கு என்ன பேசுனீங்க, அப்பாவா இருந்து என்ன பேசுனீங்க, மேயரா இருக்கும்போது என்ன பேசுனீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி வீடியோ போடுற காலகட்டத்தில் இருக்கிறேங்கிறத நீங்க மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல. அதனால அந்த பழைய இதெல்லாம் மறந்துட்டு இனிமே உங்களுடைய அந்த கொள்கை, அது என்ன கொள்கைன்னு உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து வெளியில வந்துட்டு எங்களுக்கான உரிமையை கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நாங்க தொடர்ந்து போராடுவோம் எங்க உரிமையை மீட்ட. இன்னைக்கே பாத்தீங்கன்னா பல நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாம பல்வேறு தமிழர் அமைப்புகள் இந்த பேரணியில நம்மளோட இணைஞ்சுக்கிறாங்க. இனி தமிழகம் முழுவதும் இது போய் சேரும் போது எல்லாரும் இணைஞ்சு கேட்கும் போது நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்ப நிர்பந்தத்துல கொடுக்காம நீங்களா கொடுக்கறது நல்லது. எங்களோட உரிமைங்கிறது எங்களுக்கு கண்டிப்பா தேவை. உண்மையான சமூக நீதியும் ஆதி தமிழர்களுக்கான பஞ்சமி நில மீட்பும் எங்களுக்கு அடைந்தே தீர வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அரசு செய்யும், நாங்க நம்புறோம். செய்யலைன்னா செய்ய வைப்போம். திராவிட அரசியல் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுறதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த அளவு சுரண்டுவாங்கிறது சமீபத்துல மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இத பெரிய அளவுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசல. அங்கங்க வச்சிருக்கக்கூடிய தனித்தனி வலையொலிகள்ல தான் பேசுறாங்களே ஒழிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே ஆளும் அரசுக்கு கட்டுப்பட்டு வாயை மூடிக்கிட்டாங்க. எதை மக்கள்கிட்ட பேச மாட்டீங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கள் பேசுறதை கவனிச்சிங்கன்னா, சீமான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு, 1000 கோடி ஊழலை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு, இந்த கட்சி தலைவர் அப்படின்னு இவங்க கருத்து சொல்லுங்க. ஒரு ஊடகமா உண்மையா என்ன நடந்ததுன்னு ஒரு தொலைக்காட்சி இதுதான் நடந்திருக்கு, இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு, இங்க மக்கள் இந்த நிலைமையில ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு ஒரு ஊடகம் உங்க கருத்தை என்னைக்கு நீங்க சொல்வீங்க? அவங்க கருத்தை சொல்றோம், இவங்க கருத்தை சொல்றோம் என்னைக்குமே. அப்ப ஒரு எத்தனையோ புரட்சிகள் ஊடகங்களால, பத்திரிகை தர்மத்தினால இந்த உலகத்துல எங்கோ ஒரு மூலையில நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இன்னமும் அதை நம்புறோம். அத உண்மையிலேயே ஊடகங்கள் நீங்க நம்புங்க, உங்களாலதான் நடந்திருக்கு, இனியும் உங்களால முடியும் நம்பி இந்த மக்களுக்காக நில்லுங்க, இந்த ஆளும் அரசுக்காக நிக்காதீங்க. ஏன்னா மக்கள் கிட்ட ஏற்கனவே மக்கள் மத்தியில உங்களுக்கான அந்த நன்மதிப்புங்கிறது காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இருக்கு. அதை இனியும் அழிய விடாம காப்பாற்ற வேண்டியது உங்க கையில இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பிடத்துல 1000 கோடி ஊழல் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த நவீன, நான் சொல்லல, என் கருத்து கிடையாது ஐயா, சர்க்காரியா கமிஷன்ல சொல்லப்பட்ட கருத்து. ஏன்னா விஞ்ஞானமான திருட்டெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு ஒரு கழிப்பிடத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நவீன கட்டண கழிப்பிடம்னு போட்டிருப்பாங்க. அந்த நவீன கட்டண, அது என்னன்னா நவீன கட்டண கழிப்பிடம்னா அது நவீன கட்டடமா இருக்கும். இங்க இடிஞ்சு அங்க உடஞ்சு பைப்பு உடஞ்சு கிளீன் பண்ணாம சுத்தமே இல்லாம இவ்வளவு கேவலமா இருக்கு. அந்த கழிவறையை சுத்தம் பண்றதுக்கு 300 ரூபாய்க்கு மேல, 350 ரூபாயா அவ்வளவு போட்டிருக்கிறாங்க ஒரு கழிவறைக்கு. எப்படி உங்களால எழுத முடியுது? அப்போ இது ஒரு மக்கள் நோட் பண்ணுவாங்க, இது கேள்வி பொருளா மாறும் கூட உங்களுக்கு ஒரு அடிப்படை கூட இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு ஒரு கணக்கு எழுதுவீங்க. இத காலத்துக்கு யாரும் கண்டுக்காம போக மாட்டாங்க. என்ன தைரியத்துல இதை பண்றீங்கன்னா மீடியாக்கள் பேச மாட்டாங்க. மீடியால வந்தாதானே மக்களுக்கு இது பேசுபடி பொருளா மாறும் அப்படின்னு. மறுபடியும் சொல்றேன், உள்ளங்கையில உலகம் வந்துட்ட காலத்துல உட்கார்ந்து இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கல்ல, நீ ஒரு கழிவறையில 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உண்மையிலே நம்ம ஒரு காலத்துல பேசியிருப்போம், ஐயா கருணாநிதி அவர்கள் சர்க்காரியா கமிஷன்ல வரும்போது, சீனி முடைய எறும்பு இவ்வளவு திங்குமா,
கரையா அரிச்சிருமா சாக்கை வந்து கரையா அரிச்சிருமா அப்படின்னு நமக்கு வந்து கேலி பொருளாகவும் கேள்வி பொருளாகவும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கழிப்பிடத்துல இவ்வளவு ஊழல் பண்ண முடியும் அப்படின்றது அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு தப்பு எப்படி சின்ன தப்பா மாத்தன அது பக்கத்துல பெரிய ஒரு சின்ன கோட்டை, பெரிய கோட்டை சின்ன கோட்டை மாத்தன பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டா இது சின்ன கோட்டை, அது மாதிரி இருக்கு இவங்க கதை. சர்க்காரியா கமிஷன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அந்த தப்பெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சீனி மூட கரையா அரைச்சதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. கக்கூத்துல 1000 கோடி அடிச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி கூச்சமே இல்லாம உள்ள போகவே முடியாத அந்த கழிவறைய 300 ரூபாய் கொடுத்து நாங்க சுத்தம் பண்றோம்னு சொல்றீங்களே, கூச்சமே இல்லையா? எப்படி நீங்க பேசுறீங்க 1000 கோடி ஊழல்? இதை தாண்டி குடிமகன்கள் தமிழ்நாட்டுல அக்கா கனிமொழி பேசுனீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க? நீங்க தானே கேட்டீங்க நாம் தமிழர் கட்சியில எப்படி பெண்கள் இருக்கிறாங்கன்னு. ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பார்த்து தேர்தல் நேரத்துல என்ன கேட்டு வந்தீங்க? தமிழகம் வந்து விதவைகள் அதிகமான மாநிலமா மாறிட்டு இருக்கு, டாஸ்மார்க்க மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவரு கூட போராட்டம் பண்ணாருங்க. அதெல்லாம் இன்னும் வீடியோவா இருக்கு. நீங்க தானக்கா கனிமொழி அக்கா சொன்னீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு ஃபேக்டரியில இருந்து அந்த ஆலையில இருந்து நேரடியா கடைக்கு வருது, கணக்குலே வராம இவ்வளவு இன்னமும் வந்து அதை கூட என்ன காரணத்துல வெறும் 1000 கோடி ஊழலா சுருக்கிதான் சொல்றீங்க. அது கணக்குல பெருசா வரும். அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. கருப்பு கொடை வெள்ளை கொடையானதான் காரணமானு எங்களுக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி இருக்கலாம், எல்லாத்தையுமே யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? 1000 கோடியா இருந்தாலும் 1 லட்சம் கோடியா இருந்தாலும் ஊழல் ஊழல் தான், ஊழல் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனாலும் எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, அது கம்மியா சொல்றது கருப்பு கொடை வெள்ளை கொடை ஆனதானா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா ஊழல் குற்றம் ஏற்கனவே அக்கா கனிமொழி அவர்கள் காத்தலே என்ன பண்ண முடியும் நீங்க காட்டிட்டீங்க. இப்ப அடுத்தடுத்த ஊழல் குற்றங்கள், ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள், உங்க ஆட்சியுடைய சாதனை எப்படிங்க கொஞ்சம் கூட குற்றமே இல்லாம இருக்கிற மாநிலங்களே தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. ஆமா, கடன் வாங்கினதுல தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. 9.5 லட்சம் கோடியை தொட்டுட்டு நீங்க வந்து நான் தான் நம்பர் 1 முதலமைச்சர், எங்க ஆட்சி சொல்லாட்சி எல்லாம் செயலாட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நானும் ஒத்துக்கிறேன், உங்க ஆட்சி சொல்லாட்சி எல்லாம் செயலாட்சி. எதுல? இந்த ஊழல்ல தான் செயலாட்சி. இத வந்து பகிரங்கமா நீங்க வந்து சொல்லாம சொல்றீங்க. இந்த மீடியாக்கள் வாயை திறக்கிறதே இல்லை. ஆனா எல்லா நாளும் மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி இருக்காது. இன்னைக்கு எல்லா வலைதளங்கள் மூலமா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சார் பாவம், உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு இப்படி ஏமாந்த மக்கள் ஏமாந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. அதனால இதை இப்படியே விட முடியாது. மக்களுக்கான நீதி நியாயமும் காலத்தை கிடைச்சே தீரும். பொங்கல் பரிசு தொகையா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அத எங்க அண்ணன் உதயநிதியும் சரி, அவங்க அப்பாவும் சரி, எங்க ஆட்சி வந்தா 5000 ரூபாய் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உங்க ஆட்சி வந்தப்ப கொடுத்த 1000 ரூபாய் அந்த மக்களுக்கு நிப்பாட்டிட்டீங்க. உண்மையிலேயே இலவசங்கள் கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லதான். ஆனாலும் கொடுத்ததையும் நிப்பாட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அதையே நிப்பாட்டினீங்க. அதையும் நிப்பாட்டிட்டு அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறதா சொன்னீங்க, அதையும் கொடுக்கல. ஆனா இப்ப கொடுக்க வர்றீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விளம்பர அரசியல் தேவைப்படுது. நாங்க கொடுத்துட்டோம். நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதுதான் கொடுத்துருக்கீங்க. எப்ப? உங்க ஆட்சி முடிய போற காலகட்டத்திலேயே அடுத்த தேர்தல் வருது இல்லையா? அந்த தேர்தலுக்காக நீங்க வேலை செய்றீங்க, வந்து மக்களுக்காக நீங்க ஒரு நாள் வேலை செய்யல. உங்க அப்பா சொல்வார்ல, அரிசியை நாங்க தான் இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னீங்க. 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தோம், இன்னொரு ஆள் நாங்க தான் இலவசமா கொடுத்தோம். ஐயா, நீங்க கட்டின அந்த கட்டண சுத்தம் இல்லாத அந்த வீணா போன கட்டண கழிப்பிடம் இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு வர்றதுக்கு 10 ரூபாய் அரிசி இலவசம்ன்றீங்க. சார் உள்ள போடுறதுக்கு இலவசம், வெளியில வர்றதுக்கு 10 ரூபாயா? எந்த காலத்துல சார் இருக்கீங்க? மக்களை இவ்வளவு முட்டாளாக்குவீங்களா? நான் மக்கள்கிட்டே கேட்கிறேன், நாம இவ்வளவு முட்டாளா? ஏங்க 500 ரூபாய் 1000 ரூபாயை கொடுத்து உங்க வாக்க விலைக்கு வாங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆட்சி வந்தா போதைப் பொருள் வருதுன்னு தெரியுது, பெண்கள் பாதுகாப்போட வெளியில வர முடியல. எத்தனை பாலியல் புகார்கள், எவ்வளவு அசால்ட்டா அதை வந்து அந்த பொண்ணு மேல குற்றம். ஒரு 3 வயசு பிள்ளைய குற்றவாளி ஆக்குறீங்க. அந்த பொண்ணு பேசுனது தப்புன்னு. அது குழந்தைங்க, அதுக்கு என்ன செய்யறோம்னு அதுக்கு தெரியாது. அந்த குழந்தைய ஒரு IAS அதிகாரி குற்றம் சொல்றாரு, அவரை வந்து பணியிட மாற்றம் பண்றீங்க. ஒரு IPS அதிகாரி எல்லாருக்கும் பல்ல புடுங்கி விடுறாரு. அவரு IPS படிச்சாரா இல்ல BDS படிச்சாரான்னு தெரியல. அவருக்கு பணியிட மாற்றம் கொடுத்து அப்புறம் பணி உயர்வு கொடுக்குறீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த ஆணையத்துல குற்றம் சாட்ட நபருக்கு நீங்க வந்து உயர் பதவி கொடுக்குறீங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு நீங்க முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க?
இது உண்மையிலே உங்களை நோக்கி கேட்க கூடாது, மக்களை நோக்கி தான் நான் கேட்கணும். நம்ம இவ்வளவு முட்டாள நாம? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் இவ்வளவு தூரம் ஏமாறுமா? கட்டண கழிப்பிடத்துல 1000 கோடி ஊழல், டாஸ்மார்க்ல ஊழல், இது எல்லாமே மக்கள் வரி, நமக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே நமக்கு வரல. ஒவ்வொரு அமைச்சருக்கு பின்னாடி 25,000 கோடியில ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டுலன்றாங்க, அந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன்றாங்க, இந்த நாட்டுல. இதெல்லாம் என்ன நினைச்சீங்க? நம்ம தலையில விழுகிற இடி அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே இங்க இருக்காது. மண்ணள்ளி வித்து மலை அள்ளி வித்து தான் இது இவ்வளவும். நமக்கு இயற்கை வளங்களே இல்லாம வாழவே முடியாத ஒரு சூழலை நம்மளே வாக்கு செலுத்தி வாங்கி கொடுக்குற, நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரமா இது? இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும், நீங்க சிந்திக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே, ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் ஏமாந்துருக்கோம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு முன்னெடுப்பா நாம் தமிழர் கட்சி தான் களத்துல நிக்குது. உங்களுக்காக நாங்க எங்க நேரத்தையும் உழைப்பையும் தொடர்ச்சியா களத்துல நின்று போட்டுட்டு இருக்கோம். மக்கள் எங்களுக்காக நீங்க பண்ண வேணாம், உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சிந்திச்சு செயல்படுங்க.